ஹலோ கைஸ், வெல்கம் டு கியூரேஷ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எதோட ஹிஸ்ட்ரினா பானிபூரியோட ஹிஸ்ட்ரி பார்க்க போகிறோம். ஆமாம் கைஸ், எல்லாரோட ஃபேவரேட்டு பானிபூரியோட ஹிஸ்ட்ரி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் தொட்டு ஆல்ன்ற ஆப்ஷன் தந்தீங்கன்னா நான் போடுற ஒரு வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் தந்துடுங்க, மறக்காமல் ஷேர் பண்ணிட்டு வந்துடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பானிபூரி பற்றி பேசக்குள்ள பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது. ஏழை பணக்காரன் இப்போ பாகுபாடு இல்லாமல் எல்லாருமே ஒரே இடத்துல சேர்ந்து நின்று சாப்பிட்ற சாப்பாடு இந்த பானிபூரி. பார்க்குறதுக்கு என்னடா தமான் துண்டு சைஸாக இருந்தாலும் சாப்பிட வேணாம் நிறுத்தாமல் இன்னுமே நிறையா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு தூண்டும். அப்படிப்பட்ட ஒரு டேஸ்ட்டு ஸ்பெஷல் உடையது தான் இந்த பானிபூரி. யார் யாருக்கு பானிபூரி பிடிக்குமோ கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக்கும் போட்டுருங்க. சரி வாங்க பானிபூரி பற்றி பார்க்கலாம். பானிபூரி உருவாகினதுக்கு 2 வகையான கதைகள் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கதையை நம்ம பார்த்துடலாம். 2வது கதை இன்னமும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி வாங்க கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். பண்டைய காலத்தில் இந்தியாவில் 16 பெரிய சாம்ராஜ்யங்கள் இருந்தது. அதாவது ஆட்சியாளர்களோட நாடுகள் 16 இருந்தது இந்தியாவில். அதில் முக்கியமாக குறிப்பிடப்படுற ஒன்று தான் மகத சாம்ராஜ்யம். அந்த மகத சாம்ராஜ்யத்தில் தான் பானிபூரி கண்டுபிடிக்கப்பட்டதாக ஒரு கதை ஓடுது. சரி, அதை பற்றியும் பார்க்கலாம். இந்த மகத சாம்ராஜ்யம் எங்கே இருக்குன்னா, இப்போ தற்போதைய பீகார் மாநிலத்தில் இருக்குது. பீகார் மாநிலம் இருந்த இடத்துல தான் மகத சாம்ராஜ்யம் இருந்தது. அங்கே ஃபுல்கீஸ்னு ஒரு உணவை கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் தற்போதைய பானிபூரின்றதை நம்பப்படுது. அது கண்டுபிடிச்சவங்களோட பேர் காலத்தால் அழியப்பட்டது, யாருன்றது தெரியல. ஆனால் அந்த நாட்டை சேர்ந்த சமையல்காரங்க தான் கண்டுபிடிச்சாங்க, அதுவும் நம்ம இந்தியன்ஸ் தான். அதனால் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லி ஆகணும்னு சொல்லலாம். அவங்க இல்லைன்னா பானிபூரி இருந்திருக்கவே இருக்காது. சரி, இன்னொரு கதை என்னன்னா, மகாபாரதத்தில் மகாபாரதத்திலேயே குறிப்பிடப்பட்டிருக்கு பானிபூரியோட துவக்கத்தை. அதையுமே பார்த்துடலாம். இதில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னா, பஞ்ச பாண்டவர்கள் புதுசாக திரௌபதியை கல்யாணம் பண்ணிட்டு வராங்க. அப்போ அவங்களோட அம்மாவான குந்தி திரௌபதியை ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. இவங்க நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வருவாங்களா, எந்த வித சூழ்நிலையும் சரிப்பட்டு வருவாங்களான்ட்டு ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. அப்போ தான் வீட்டில் சாப்பாடு இல்லாதப்ப எப்படி இவங்க மேனேஜ் பண்ணுவாங்க, இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணுவாங்கன்ட்டு ஒரு டெஸ்ட் வைக்கலாமேன்ட்டு இவங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. அதில் என்னென்னா, கொஞ்சோண்டு உருளைக்கிழங்கும் கூட கொஞ்சோண்டு கோதுமை மாவு இருக்குது. இதை வச்சு என்ன சமைப்பீங்கன்ட்டு கேட்பாங்க குந்தி. அதுக்கு திரௌபதி அவர்கள் இந்த மாதிரி பானிபூரி செஞ்சு தருவாங்க. இது அவங்க 5 பேர் மனசையும் கவர்ந்துச்சு, குந்தியையும் இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. அதனால் இதுதான் இந்த இன்சிடெண்ட்னால பானிபூரி உருவாக்கப்பட்டன்னு இன்னொரு பக்கம் போயிட்டுருக்கு கதை. ஓகே, இப்போ பானிபூரி இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். பானிபூரிக்கு பல பெயர்கள் இருக்குது, பல ஊரில் பல பெயர்கள் இருக்குது. குறிப்பாக நார்த் இந்தியாவில் பல இடத்துல பல பேருக்கு வச்சு கூப்பிட்டுட்ருப்பாங்க. முக்கியமாக சவுத் இந்தியாவில் பார்த்தோம்னா மோஸ்ட் ஆஃப் தி பிளேசஸில் பானிபூரின்னு அழைக்கப்படும். கர்நாடகாவில் கொஞ்சம் இடத்துல கோல்கப்பான்னு அழைப்பாங்க, சில இடத்துல பானிபூரின்னு அழைப்பாங்க. அதே கொஞ்சம் தள்ளி போய் நார்த் இந்தியாவில் பார்த்தோம்னா பல பேர்கள் வச்சு அழைக்கப்படுது. அது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே ஒவ்வொரு பேர் இருக்குன்னே சொல்லலாங்க இந்த பானிபூரிக்கு. அதையும் பார்த்துடலாம் வாங்க. இந்த நார்த் இந்தியாவில் பானிபூரிக்கு வச்ச பேர் எல்லாமே கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும், அதையுமே பார்ப்போம். நார்த் இந்தியாவில் மோஸ்ட்லி பல பிளேசஸில் பானிபூரியை கோல்கப்பேன்னு அழைப்பாங்க, கப்சப்புன்னு அழைப்பாங்க, அதுக்கப்புறம் பானிக்கு பட்டாசேன்னு அழைப்பாங்க, அதுக்கப்புறம் ஃபுல்கீஸ்ன்னு அழைப்பாங்க. அதுக்கப்புறம் மத்திய பிரதேஷில் எப்படின்னா, மத்திய பிரதேஷில் பானிபூரிக்கு டிக்கின்னு பேர். எதுக்காகனா, அதில் ஸ்டஃப் பண்ண பொட்டேட்டோவோட டேஸ்ட்டுனால அதுக்கு பானிபூரிக்கு டிக்கின்னு பேர் வச்சு அழைப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சைடு ஒதுங்கி வெஸ்ட் பெங்காலுக்கு போனோம்னா அங்கே பானிபூரியோட பேர் புச்சுக்கா
புச்கான்னு சொல்லுவாங்க பானிபூரியோட பேர். அந்த பானிபூரிக்கு ஏன் புச்கான்னு பேர் வச்சாங்கன்னா 2 காரணம் இருக்குது. அதில் மொதல் காரணம் வந்து அதில் நம்ம ஊர் பானிலாம் ஊற்றுவாங்கள்ல, அதுக்கு வந்து அங்கே வந்து புச்சுக்கான்னு தான் பேர். அதனால் பானிபூரிக்குமே புச்சுக்கான்னு பேர் வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பானிபூரி சாப்பிடக்குள்ளே புச்சுக்குன்னு சவுண்டு வரும்ல, அதனாலேயே புச்சுக்கான்னு பேர் வச்சுருக்காங்கன்ட்டு சொல்கிறாங்க. சரி, ஓகே கைஸ், இன்றைக்கி பானிபூரியோட ஹிஸ்ட்ரி முடிஞ்சுது. பானிபூரி லவர்ஸ் ஹிட் லைக் ஃபார் திஸ் வீடியோ. அப்படியே புதுசாக வரவங்க எல்லாருமே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் தொட்டுட்டு ஆல்ன்ற ஆப்ஷன் இருந்தீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு டேஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். முக்கியமாக இந்த வீடியோ எல்லா பானிபூரி லவர்ஸுக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். நானுமே ஒரு பானிபூரி லவர் தான். சரி, ஓகே, இதே மாதிரி இன்னொரு ஃபுட்டோட ஹிஸ்ட்ரியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கியூரியஸ் இந்த பர்ட் சேனல். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.